ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபௌமியாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் மஞ்சூரியன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும். இது ஒரு 2 பிளேட் அளவுக்கு தான் வரும். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சரை இதிலேயே ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதோட இதை வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி வெந்திருந்தது. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதை ஒரு 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து கேக் மாதிரி இருந்தது. இப்படி ஒரு 4 பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கலாம். இதைய பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க எக்கையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்லேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பேன் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தாவே போதும். இது எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நான் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கினோன்னு ஒரு குடமிளகாயை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3ஐயும் இதை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இது ஊற்றினதுக்கப்புறம் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிரும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க எக்கை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா எக்கையும் இது கூட சேர்த்து நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மசாலா எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி வணக்கிக்கோங்க.
நம்ம இப்படியேவும் கூட சர்வ் பண்ணிடலாம். ட்ரையாக வேணும்னா இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஜூஸியாக வேணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து அரை டம்ளர் தண்ணியோடு நான் கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா லிக்விடாகவே கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிரேவிலே இதையும் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் நல்லா செமி கிரேவியாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. சிக்கன் மாதிரியே இருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.